ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபியன் நம்மோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். சார், இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாமே சுமூகமாக முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப ரெண்டு பேருமே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தோன்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு உடன்படிக்கை இறுதி கட்டத்தை வந்து எட்டிருச்சு, இன்னும் சில விஷயங்கள் மட்டும் பேச வேண்டியதுக்கு, சில டேர்ம்ஸ் மட்டும் பேசணும், அது பேசி முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அடுத்த கட்டமாக இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறமா திரும்ப இவங்க ஈரானோட அந்த கப்பற்படை மேலே ஒரு தாக்குதல், அது இல்லாமல் ட்ரோன் அவங்கள தாக்க வந்ததுன்னு சொல்லிட்டு அதுங்களை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்ல, ஈரான் தரப்புல இருந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்களை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, எங்கன்னு சொல்லலை, குவைத்தில் வந்து இப்படி வந்ததை நாங்கள் இடமறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தில்? இந்த போர் நிற்குமா நிற்காதா, இல்லை ட்ரம்ப் என்ன உணர்த்துறாரு? இப்போ இதில் வந்து என்னன்னா, மிக முக்கியமான செய்தி, அமெரிக்கா வந்து போரை ஆரம்பித்திருக்கிறது. 60 days வந்து சீஸ்ஃபயர், ஒரு ட்ரூஸ். அது வந்து பேச்சுவார்த்தை போய் லாஸ்ட் மூமெண்ட்டில் அது வந்து கிவ் அப். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாமதிக்கப்பட்டு அணு ஆயுத பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசலாம், ஹெர்மூஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், அதில் கட்டணம் சார்ஜஸ் எதுவும் இல்லை, அவர்களுடைய முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பணத்தை கத்தர் வங்கியில் அதை நம்ம வெளியிட்டுருவோம், தாக்குதல்களை நிறுத்தப்பட வேண்டும், அதாவது உங்களுக்கு லெபனான், இஸ்ரேல் இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்சிகளை தாக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் முடிகிற கட்டம் வந்தது. வந்தவுடனே அமெரிக்காவில் வந்து மைக் பிபி, அவர் யாருன்னா 2017 டொனால்ட் ட்ரம்புடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு சீனியர் மினிஸ்டர், ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. எல்லாரும் இந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு, இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நாம் நடைமுறைப்படுத்தி விட்டால் அமெரிக்காவுக்கு எல்லா மரியாதையும் மதிப்பு எல்லாம் போயிடும், இது அவர்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடக்கூடிய நேரத்தில் டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டார். யார்? அமெரிக்க அதிபர். இது நடந்த ஒரு வாரத்துக்குள்ளே உள்ள ஒரு சம்பவம், கடந்த வாரம். அப்போ எல்லா மீடியாக்களும் உலக அளவில், வாஷிங்டன் போஸ்ட், வேர்ல்டு லெவலில் எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் வந்து வில் சைன் ஷார்ட்லின்ன மாதிரி, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது ரொம்ப குறைந்த நேரத்தில், நாளையோ நாளனின்றோ அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருந்த நேரத்தில் டக்குண்டு ஸ்கிப் ஆகிட்டாங்க. யார்? அமெரிக்கர்கள். அதற்கு பிறகு ஈரானியர்களுக்கு கடுமையான ஒரு கணக்கடூர கோபம். அவங்க சொன்னாங்க, அமெரிக்கா வந்து என்றைக்குமே பேசினால் பொய் சொல்வார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வது அவர்களின் இயற்கை, இனி அவர்களோடு எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லை என்ற முடிவுக்கு எப்போது வந்தார்கள் என்றால், அந்த அக்ரிமெண்ட்டை கைவிட்டது மட்டுமல்ல, டக்குண்டு பந்தர் அப்பாஸினுடைய தென்பகுதிகள் ஈரானில் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் மொசாவி கடுமையான கருத்தை தெரிவித்திருந்தார். இப்போது இந்த அக்ரிமெண்ட் இந்த ஒரு 4 நாளைக்குள்ளே 5 நாளைக்குள்ளே. அப்போ தாக்குதல், அந்த அக்ரிமெண்ட்டு கைவிடப்பட்ட பிறகு ஏன் அமெரிக்கா தாக்கியது? ஒரு ஒரு கேள்வி வரும்ல. அவங்க தாக்கலை, இவங்களும் தாக்கலை. இப்போ வந்து அந்த 60 நாள் இப்போ 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 கிட்டத்தட்ட 90 நாள் முடிஞ்சது. பிப்ரவரி 28 ஆரம்பித்த போர், மார்ச், ஏப்ரல், மே, இன்றைக்கி வந்து 29ஆம் தேதி, நேற்றோட 90 நாட்களுக்கு மேலே ஆயிட்டு. இன்றைக்கி 29, 31 நாள் பார்த்தா 90 நாட்களுக்கு மேலே போயிட்டு. சரி, இப்போ அமெரிக்கா பந்தர் அப்பாஸில் தாக்குதற்கு அமெரிக்காவுடைய பென்டகன் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. பென்டகன் சொன்ன விவகாரம் என்னவென்றால், ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று தான், இல்லைன்னா தற்பாதுகாப்பு, ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். இப்போ அமெரிக்கா பென்டகன் தரப்பில் சொல்லுது, இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்தோம், அவர்கள் ஹெர்மூஸ் வளைகுடாவில் உட்புறமாக விரைவு படகுகளை வைத்து கொண்டு கன்னி வெடிகளை விதைத்து கொண்டிருந்தார்கள், அல்லது கன்னி வெடிகளை அங்கே புதைத்து கொண்டிருந்தார்கள். அதுக்காக நாங்கள் வந்து எங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நாங்கள் தாக்கினோம் என்று அமெரிக்காவினுடைய பென்டகன் சார்பில், ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தற்காப்பு மெஷர், முன் பாதுகாப்பு ஏற்பாடு எப்படினாலும் சொல்லிக்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு தாக்குதலை நடத்தியது முஜிதபா கொமேனி தரப்பில். அமெரிக்காவோடு இனி எந்த நிலையிலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. ஐஆர்ஜிசியுடைய மொசாவியும் சொல்லியிருக்கிறார், அமெரிக்காவோடு எந்த ஒரு நிலையிலும் இனி பேசக்கூடாது என்று. இந்த பிரச்சனைகளை இப்போ ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிட்டாங்க 2 தரப்பும். இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே ஒரு
பீஸ் கமிட்டி. அதை நடத்தினது துருக்கி, சவுதி அரேபியா, கத்தர் போன்ற நாடுகள், ஓமன்னு இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து தான். எஜிப்ட் முக்கியமாக, பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் அதுக்கு ஒரு மிக முக்கியமான. அப்போ வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்தில் தாலி உடைந்த கதையாக இது உடைந்து விட்டது. அமெரிக்கா அதிபருக்கு ஏன் இதை உடைத்தார்? நல்ல தயிர் கடைஞ்சி நல்ல சிறந்த முறையில் அது பதப்படுத்தப்பட்ட நிலையில் அது பருகுவதற்கு வசமாக இருக்கும்போது பலார்னு உடைஞ்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் தி காட் ரொம்ப ஹெக்டிக், அதாவது ஒரு பரபரப்பான நிலையில் உலகம் மாறி போனது. ஏன்னா யூரோப் யூனியன் உடைய இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கு, இனி விமானங்கள் நாங்கள் நகர்த்த முடியாது, விமானங்கள்லாம் நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் அங்கே விட்டது. அமெரிக்காவில் விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோலுடைய விலை $5 நெருங்கி இருக்கிறது. மிகுந்த பாதிப்புக்குள்ளான நாடு. நாம் உட்கார்ந்துருக்கிற இன்னைக்கு இந்தியா 108 110 போச்சு. இப்போ எல்லா சாமானுமே ஏறி போச்சு. நீங்கள் ஹோட்டல்லாம் போய் இனி சாப்பிட முடியாது. அது ஒரு பக்கம். ஆக இப்படி உலகம் முழுவதுமே ஒரு பெரிய அனர்த்தத்தில், ஒரு பெரும் சிக்கலில், பொருளாதார நெருக்கடியில், ரெசஷன் மந்த நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ஏன் இதை செய்தார் என்று நாம் பார்க்கிற போது, அமெரிக்க அதிபருக்கு செப்டம்பர் நவம்பரில் மாகாணங்களுக்கான இடைத்தேர்வுகள் நடக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை செனட் சபை ஒன்று, காங்கிரஸ் சபை ஒன்று. உங்களுக்கு தெரியும், மாகாணங்கள் பிரதிநிதிகளே 400க்கு 430க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்க பொதுமக்கள் இவரை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்ற ஒரு லெவலுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த போரை நாம் ஒரு சமாதானம் என்ற போரில் நம்முடைய இலக்குகளை, நம்முடைய வல்லாதிக்கத்தை, நம்முடைய மேன்மைகளை, நம்முடைய ஆதிக்கத்தை முழுவதுமாக ஈரானுக்கு கைச்சாத்தளித்து விட்டால் அல்லது கையெழுத்து செய்து விட்டால் நமக்கு வருங்காலம் இல்லை என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான ரிப்பப்ளிக்கனும் கடும் போக்குவாதிகளும், மைக் பிபி போன்றவர்கள் எச்சரிக்கை செய்ததன் விளைவாக அவர் இப்போ குழம்பிய மனநிலையில் இருக்கிறார். இது அல்லாமல் மிக முக்கியமான ஒரு மனநிலை திரு பெஞ்சமின் நெதானியாகு, இஸ்ரேலுடைய பிரதமர். அவர் யூத லாபியை வைத்து ஒரு பெரிய அளவில் அங்கே லாபி செஞ்சுருக்கணும். ஏன்னா அவரை பொறுத்தவரை சமாதானம் என்பதே இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு 76 வயசாயிட்டு. இப்போ அவர் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அவர் ப்ராஸ்டேட் கேன்சர் ஏற்கனவே ஆப்ரேஷன் நடந்தது. அதில் சில சிக்கல்கள் வந்ததாகவும், பேஸ்மேக்கர் வைக்க போகிற போதும் அது உடல்நிலைகள் கொஞ்சம் சரியாக இல்லை என்ற அளவிலும் இப்படிப்பட்ட ஒரு டிசென்ட், ஒரு கருத்து மாற்றத்தில், ஒரு பெரிய குழப்பத்தில் உலகம் சென்று கொண்டிருப்பதும் தற்போதைய நிலையாக இருக்கிறது. சார், இப்போ அமெரிக்க அதிபர் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறதா நம்ம பேசினாலுமே, ஜேடி வான்ஸ் இன்னைக்கு, அதாவது அவங்களுடைய இதுபடி நமக்கு சமீபத்தில் இந்த இன்டர்வியூ நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 3 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும், பட் ஆனால் அதற்கான எப்போ ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னும் இறுதி செய்யப்படலையே தவிர, அந்த ஒப்பந்தத்தோட இறுதி வடிவம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க இந்த ஒப்பந்தத்துக்கு இன்னும் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது கடத்தது இல்லை சார். நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமானது ஜேடி வான்ஸ். அவர் அங்குள்ள கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான ஆள்மை, ஒரு சமாதான போக்கு கொண்டவர். அடுத்த அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் வேட்பாளராக தகுதி பெற்று விட்டார். அவர் தான் முதல் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானுக்கு வைஸ் பிரசிடென்ட் விபியாக அவர் தான் அனுப்பப்பட்டார். இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுடைய பெண்ணை தான் அவர் திருமணம் செய்திருக்கிறார். அவரை பற்றி தெரியும். கொஞ்சம் நல்ல சமாதான போக்குள்ளவர். அவர் மார்க்கோ ரூபியோ, பீட் ஹெட்செட், இந்த 2 பேருமே ரொம்ப கடும் போக்கு. டிஃபென்ஸ் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ, பீட் ஹெட்செட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மார்க்கோ ரூபியோ, டொனால்ட் ட்ரம்ப், இவர்களுடைய கடும் போக்குவாதத்தை அவர் விரும்பவில்லை. இருந்தாலும் ஒரு கோலிஷனில் இருக்கும்போது, ஒரு போர்ட்போலியோவில் மெம்பராக இருக்கும்போது ஒரு கடுப்பான வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஆக அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அமெரிக்காவை ஆளுவதற்கு, அமெரிக்க மக்களின் பொது சமூகத்தின் கொந்தளிப்புகளையும், அமெரிக்காவுடைய பொருளாதார நிலைகளையும், இவருடைய கூத்துகள், யூரோப்பியன் இடத்திலே காலி செய்தது, கனடாவிடத்திலே மோதியது, கிரீன்லாந்தை பிடிப்பேன் என்று சொன்னது, ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லி உலகம் முழுவதுமே அவர்கள் சிக்கலுக்கு உள்ளாக்கியது, அண்மையிலே சீன பயணத்தின் போது எதையும் சாதிக்காமல் முகமுடைந்து வந்தது, உக்ரைன் போரில் இழந்தது, ஈரானில் தொடர்ந்து நசுந்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் பேசுகிறத விட பன்மடங்கு அமெரிக்க சமூகம் அறிந்திருக்கிறது. இப்போ இது நாங்கள் கீழே விழுந்து மீசையில் மண் ஊட்டாத கதையாக திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசினாலும்,
உலகச் சமூகம் நன்கு உணர்ந்திருக்கிறது. அமெரிக்கா ஒரு முழுமையான அமெரிக்க பார்வையில் ஒரு சுண்டக்கா நாடு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஈரானை. 47 ஆண்டுகளாக உணவின்றி, கரண்டின்றி, பணமின்றி, ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கிடைக்காத ஒரு நாடு. இந்த போரில் 100 பேரை உச்சபட்ச தலைவர்களை எல்லாம் படுகொலை செய்த பின்பும் அவர்கள் இவ்வளவு உயரத்தில் நிற்பதற்கு அமெரிக்காவுடைய இயலாமை காரணம் என்பதையும் உணர்ந்து, பொது சமூகத்தின் வலிகளை உணர்ந்த திரு ஜேடி வான்ஸ் அவர்கள் இதில் எனக்கு சம்பந்தம் இல்லை என்பது போன்று அவர் ஒதுங்கியிருக்கிறார் என்ற செய்தி தான் நமக்கு கிடைத்தது. எப்போது? ஒரு 4 நாட்களுக்கு முன்பு. நீங்கள் இப்போது கேட்கின்ற கேள்வி அதை ஒத்தியே தான் இருக்கிறது. ஆனால் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பேற்று ஸ்கிப் ஆக முடியாது. ஜனாதிபதி எடுக்கிற முடிவுகளை அவர் கோஆப்ரேட் பண்ணணும். அந்த பாலிசி ஆஃப் த பார்ட்டி, அதாவது ரிப்பப்ளிக்கனுடைய பாலிசின்னு ஒன்று இருக்குது. அமெரிக்காவினுடைய ஃபெடரல் சிஸ்டத்துலேயும் அந்த ரூல்ஸ் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கார், இப்போ இன்று காலை வந்த செய்தி, இன்று காலை 6 மணிக்கு நான் உங்களுடைய செய்தியை பார்க்கின்ற போது டென்மார்க்கிலிருந்து வந்த செய்தி, லண்டன்லேருந்து வந்த செய்தி, யூஎஸ்லேருந்து வந்த செய்தி, இப்படி மத்திய கிழக்கிலிருந்து எல்லாத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனை, அதாவது இந்த நெகோசியேஷன் செட்டில்மெண்ட் கீழே விடப்படவில்லை. அப்படி இருக்கிறது. அமெரிக்கா ஈகோவில் தானே இந்த கதையை பேசி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு தெரியும், இத்தனை நாட்கள் போரிட்டும் நமக்கு எதுவுமே பண்ண முடியவில்லை. ஆகவே அமெரிக்கர்கள் ஈகோவோடு இருப்பதையும் தன் கையில், இப்போ நாம் ஒரு அணியாக இருக்கிறோம் என்றால், நான் தலைவர், நீங்கள் பொதுச் செயலாளர், அவர் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இப்படி இருந்தால் நமக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் இல்லையா, உண்மை தெரியும் அல்லவா? இந்த உண்மையை உணர்ந்தவரால் தான் ஜேடி வான்ஸ். அமெரிக்காவில் இப்போது பலம் இல்லை. நேற்றைக்கு வந்த தகவலும் கூட மிக முக்கியமாக பார்க்கிற போது அமெரிக்கா மிக அதிகமான அளவில் ஆர்சனல், அதாவது அவர்களுடைய ஆயுத குடோன்களிலிருந்து ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய ஆர்சனலில் சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு யுஎஸ் நமக்கு இப்பொழுது செய்தி, யுஎஸ்னுடைய மிலிட்ரி தாட் சிஸ்டத்தில் ஏகப்பட்டதை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதாவது எதிர்வினை செய்யக்கூடிய தாட் சிஸ்டத்திற்குரிய அது கிட்டத்தட்ட பாதியாக குறைந்து விட்டது. அமெரிக்காவில் உங்களுக்கு பேட்ரியாட்டும் தாடு தான் இருக்கும், அதே ஏகம் குறைந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட SMS-3 அண்ட் SMS-6 இன்டர்செப்டார் டியூரிங் த வார், இதிலும் அமெரிக்கா இந்த முக்கியமான ஏவுகணைகளை இழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரைன் வெப்பன்ஸ் அப்படின்ட்டு நேற்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள். அவர்கள் ட்ரைன் வெப்பன்ஸ் என்றால் ஆயுதத்தின் பெரிய பற்றாக்குறை, அதை செய்வதற்கு அமெரிக்காவுக்கு பல ஆண்டுகள் ஆகும். சும்மா சாதாரணமாக இன்ஸ்டன்ட் காஃபி போட்ட மாதிரி போட முடியாது. இப்போ ட்ரைன் வெப்பனில் யுஎஸ்எஸ் லாட், அது மட்டும் இல்லை ATACMS மிசைல்ஸ் டியூரிங் த வார். அதனால் இவ்வளோ முக்கியமானது நான் சொல்வது SM-6, அது மட்டும் இல்லாமல் SM-6, SM-3 இதை இழந்துறாங்க. அது மாதிரி ATACMS மிசைல்ஸ், அப்புறமா மியூனிஷன்ஸ், நிறைய குண்டுகள், எல்லாவற்றையுமே இழந்து பொருளாதார நெருக்கடியில் அவர்கள் சிக்கி இருக்கிற போது ஜேடி வான்ஸுக்கு தெரியும், ஏற்கனவே பொருளாதார சிக்கல், ஏற்கனவே விலைவாசி உயர்வு, ஏற்கனவே அங்கே கடனுடைய பிரச்சனைகள், ஒரு இன்ஸ்டபிலிட்டி, இப்படி ஒரு சூழ்நிலையில் இனி தொடரக்கூடாது என்பதில் தான் இந்த ட்ராப்ட் அப்படி இருக்குது, ஹேஸ் பீன் பெண்டிங். இப்போ 2 பேருக்குமே சிக்கல் இருக்குது. அமெரிக்காவுக்கு மட்டும் சிக்கல் இல்லை, ஈரானுக்கும் பெரும் சிக்கல் இருக்குது. ஈரான் என்ன நினைக்கிறார்கள், முஜ்தபா கமேனியுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், அவர் இப்போது எங்கே இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. அண்மையில் முஜ்தபா கொமேனியை பற்றி ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியில் முஜ்தபா கொமேனி இருப்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றும் இப்பொழுது லேட்டஸ்ட்டாக வந்தது, அவர் ஒசாமா பின்லேடனை போன்ற ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு வழிமுறையை பின்பற்றுறாரு அப்படிங்கிற செய்தியும் வந்திருந்தது. 2 நாள் முன்னாடி வந்திருந்தது. ஆமாம், வந்ததல்லவா? அது உங்களுக்கும் தெரியும், எங்கள் பத்திரிகையாளராக, ஒரு செய்தியாளராக உங்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். அந்த எழுத்துக்கள் கூட எப்படி எழுதுகிறார் என்றால் கடத்துவது, அது கடத்துவது கூட எந்த விதமான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி எதுவும் இல்லாமல், அதுவும் அந்த எழுத்து படித்த உடனே மறையக்கூடிய வகையிலான ஒரு காகிதத்தில் அவர் எழுதி கொடுக்கிறது. அதை கடிதாசியில் எழுதுறது இப்பொழுது உள்ள நவீன கடிதாசி அல்ல, அது நம்ம சொன்ன மாதிரி ஒரு இலைத்தலைகளை போன்று அதில் எழுதி அதை மெழுகுவர்த்தி, நானும் பார்த்துருக்கிறேன். இந்த கேரளாவில் பல மேஜிக் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நாங்கள் ஜோசியம் பார்க்கிறோம், உங்களுக்கு தகடு வைத்திருக்கிறது, தாய் வைத்திருக்கிறது, நானே பார்த்தேன். அதை மெழுகுத்திரியை பற்றி வைத்து அந்த கவரை காட்டுகிறார்கள். உள்ளே ஒரு சாத்தான் படம் வருகிறது, அதற்கு பிறகு மறைந்து போகிறது. இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதே மாதிரி நம்மளை விட பாரசீகர்கள் எவ்வளோ விஷயமா இருக்கிறார்கள். அதை பல நாட்கள் போய் அந்த கை இந்த கையெல்லாம் போய் அதுக்கு பிறகுத்தான் போக வேண்டியிருக்கு செய்தி போகிறதா.
அப்படி கவனமாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த பேச்சுவார்த்தையிலும் வந்து தாமதம் ஆகிறதுக்காக ஒரு காரணமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து. இந்த விஷயங்கள் கடத்துவது நாட்கள் ஆகிறது. இது அமெரிக்கர்களுக்கு கடும் கோபம் வருகிறது. ரிசல்ட் சொன்ன உடனே நமக்கு இன்னும் பதில் வரவில்லை. இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம், வெரி லாங் டைம். அப்போ அண்ணா அவர் தலைவர் கொடுக்கணும்ல. இப்போ அவர் நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. முஜித்தபா கொமெனி முகம் சிதைத்திருக்கிறார், எழுந்த முடியாமல் இருக்கிறார், ரஷ்யாவில் இருக்கிறார், கோமோ ஸ்டேஜில் இருக்கிறார். அதெல்லாம் இப்போ பொய்ப்பித்து விட்டது. அவர் நன்கு இருக்கிறார். அந்த இடத்துக்குள்ளக்குள்ள ஆட்கள் இருந்த நுகர்வுகள் கூட வந்துடக்கூடாதுன்னு ஜன்னல் கூட இல்லை. சூரிய வெளிச்சமே படாத வகையில் அவர் இருக்காரு. ஒளி கூட உள்ள போக முடியாது, ஒளி கூட பெனிட்ரேட் ஆக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ட். ஏன்னா அவங்க முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை முடிவு கிடைக்கும். அதுக்கெல்லாம் அவர்கள் இன்னொரு 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போது ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்வதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆயுதங்கள் இல்லாத விஷயத்தில் அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருப்பேன். சிஎன்என்னுடைய கருத்தை சிஐஏ சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல மாதங்கள் அவர்கள் போரிடுவதற்கு நவீனமான ஒரு இதாக இருப்பதையும் நாம் இந்த இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே சார். இதை தாண்டி வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கிற மாதிரியான ஒரு கருதுகோளில் நம்ம இந்த விஷயங்கள் அணுகுனாலுமே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் அவங்க வந்து பார்த்தோன்னா லெபனானில் அந்த மஞ்சள் எல்லைக்கோடு அதை தாண்டி அவங்களுடைய படைகளை வந்து நகர்த்திட்டு போகிறதுக்கான ஒரு ஆயத்தமான பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி காசாவில் வந்து 53% தான் அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த போர் நிறுத்தத்தின் சமயத்தில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். அதை தாண்டி இப்போ அவங்க வந்து 60% அதிகமான இடங்களில் வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறதாகவும், மேலும் 70% வந்து அவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேல் வந்து அமைதியாக அவங்களுடைய இலக்குகளை வந்து அடைவதற்கான பணிகளை வந்து துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா சார்? இது வந்து இஸ்ரேலுடைய நீண்டகால பிப்ளிக்கல் நாம்ஸ், பைபிளுடைய கோட்பாடு ஆப்ரஹாமுடைய காலத்திலிருந்து நாம் பார்த்தால் மட்டும்தான் முடியும். உலகத்திலே இந்த 3 சமூகமே மத கோட்பாடுகளில் வலிமையானவர்கள். நம்முடைய ஹிந்து சமூகத்தை விட்டுருங்க. நம்முடைய ஹிந்து சமூகம் வந்து அப்படி கிடையாது. அது ஒரு நம்பிக்கை, எல்லாரையும் வணங்குவார்கள், அப்படி ஒரு சமூகம், அது ஒரு டாலரன்சி. ஆனால் கிறிஸ்தவர்களோ என்னதான் படித்தார்களோ இஸ்லாமியர்களோ அவர்கள் தங்களது கொள்கைகளை சமாதானமே செய்து கொள்ள மாட்டார்கள். நான் பல முஸ்லீம்களையும் பார்த்துருக்கிறேன், பல கிறிஸ்தவர்களையும் பார்த்துருக்கிறேன். நீங்கள் ஒரு சிலைக்கு வந்து ஒரு படைத்து கொடுத்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்பது. இந்து சமூகர்கள் அப்படி இல்லை. யூதர்கள் கடும் போக்குவாதிகள் அந்த விஷயத்தில். அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆப்ரஹாமுடைய சந்ததிகள் நாங்கள் தான். நாங்கள் ஃபாரோன் மன்னருடையத்தில் அடிமைத்துவமாக இருக்கும்போது மோசே தீர்க்கதரிசியால் கொண்டு வந்து எங்களுக்கு ப்ராமிஸ்ட் லேண்டே தான். அது எங்கே இருக்கிறது? சிரியாவில் பாதி, அடுத்து பலஸ்தீனன்று ஒரு நாடே கிடையாது, அது எங்களுக்கு தான். கோலான் குண்டுகளுக்கு அப்புறம் எகிப்தில் வந்து சினாய் பள்ளத்தாக்கு, இப்படியே போகிறார்கள். அப்போ அந்த தத்துவார்த்த அடிப்படையில் தான் லெபனான் முழுக்க எங்களுக்கு தான், அல்லது முக்கால்வாதி ஏதோ ஒரு கதை சொல்கிறார்கள். இப்போ லெபனானில் அவர்கள் தாக்குதல் நடத்துவது ரணக்கொடூரமான தாக்குதல். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி காசாவினுடைய பல பகுதிகளை அவர்கள் ஆக்கிரமித்து உள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். காசாவினுடைய இசதீன் தலைவரையும் கொலை செய்தார்கள், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு நீண்டகால ஒரு தீர்வு வருமா? இப்பொழுது அவர்கள் பிடித்து வைத்திருந்தாலும் அது அவர்களுக்கு ஒரு நீண்டகால தீர்வை ஏற்படுத்தாது. மிக முக்கியமாக இப்போ நம்ம ஒரு பக்கம் வாதம் வச்சாலுமே மேற்கு கரையில் வந்து பார்த்தோன்னா இன்னும் அவங்க குடியமர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. யூதர்களுக்கான குடி பகுதிகள் வந்து அங்கே ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த விஷயங்களை வந்து மெதுவாக காய்களை நகர்த்துற மாதிரி ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீண்ட கால அடிப்படையில் இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு படி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம தொடர்ந்து அப்படியே நிலைச்சிட்டு இருந்தோம்னால அது நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிறத வந்து அவங்க தரப்புலேருந்து கருதுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது நம்ம அவ்வளோ எளிதில் வந்து இதை நம்ம புறந்தள்ள முடியாத வகையில் தானே சார் இருக்குது. இப்போ அதுதான் உலகம் சொல்லுகிறது. இப்போது அவங்க வந்து வெளியேறலையே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காசாவில் பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டு எகிப்தில் ஒரு பெரிய இதே நடத்துனாங்க. அதில் தான் பாகிஸ்தான் அதிபர் சொன்னார், ட்ரம்ப் அவர்களுக்கு நோபலுக்கு ஒரு டிசர்வ்டு கேரக்டர்னு. ஆனாலும் அதற்கு பிறகு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் கோட்டை அவர்கள் தாக்கிவிட்டு இடத்தை நீக்கிவிட்டு கைவிட்டு செல்லவில்லை. அவர்கள் முழுக்க இஸ்ரேலில் உள்ளே நுழைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். லெபனானில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டானியா ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஃபோர்ஸபிளி எவாக்குவேட்டட், கடுமை காட்டப்பட்டு அவர்கள் புறந்தள்ளிப்பட்டு விட்டார்கள். லெபனானில் பல பயங்கரமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிரியாவிலே இன்றைக்கும் அவர்கள் பஃபர் ஜோனை வைத்திருக்கிறார்கள். லெபனானில் பஃபர் ஜோனை லிட்டானியாவில் வைத்திருக்கிறார்கள். காசாவில் பஃபர் ஜோனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
அவர்களுக்கு ஆப்ரஹாம் அக்கார்டு என்றே ஒன்றை கொண்டு வந்து நான் அடுத்து இது கேட்கலான்னு இருந்தேன் சார். அதை உறுதி செய்வதற்கு அமெரிக்க அதிபர் முயற்சி செய்தார். பாகிஸ்தான் வந்து என்னதான் அமெரிக்காவுக்கு இணக்கமா செயல்பட்டாலும் இந்த ஒரு விஷயத்துல வந்து எங்களால இதுக்கு உடன்பட முடியாது அப்படிங்கறத பகிரங்கமாவே வெளியே சொல்லியிருக்காங்க. யாரு? இந்த ஆபிரகாம் அக்கார்ட் ஆப்ரஹாம் அக்கார்டில் ஏற்கனவே மொராக்கோ, சூடான், அப்புறமா வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அமீரகம், இந்த 3 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அண்மையில் அவர்கள் முக்கியமாக எல்லோரை விடவும் கொண்டு வருவதற்கு, இஸ்ரேலோடு நெருக்கடி இல்லாமல் வாழ்வதற்கு அவர்கள் மிக முக்கியமாக அவர்கள் எண்ணுவது சவுதி அரேபியாவை. மிகப்பெரிய நாடு, உலக சுன்னா முஸ்லீம்களின் தலைமையகம். சவுதினா முகமது பின் சல்மான் அறிக்கை விட்டார், கத்தரும் சொல்லிவிட்டது. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்கள் எந்த காலத்திலும் இந்த ஆப்ரஹாம் அக்கார்டில் ஏறமாட்டோம். எப்போதுன்னா யுஎன் செக்யூரிட்டி கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் ஐநாவுடைய பிரகடனத்தில் 2 தேசங்களுக்காக ஒன்றை கண்டிப்பாக கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம். இல்லை என்றால் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பிரஷரத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று நிராகரிப்பு செய்தார்கள். விச் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி ரெஃப்யூஸ்ட், முழுமையாக புறம் தள்ளப்பட்டு விட்டது. இப்பொழுது அமெரிக்காவுடைய திட்டம் என்ன? தங்களுடைய தாதாவாக தங்களுடைய நிலை கொள்ளக்கூடிய அவர்களை அங்கே வைத்துக்கொண்டு மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தணும். இப்போது சூழலியல் முற்றுமாக மாறிப்போய்விட்டது. அமெரிக்காவுக்கு சமமான ஒரு பெரிய பிராந்திய வல்லரசாக ஈரான் வந்து உருவாகிவிட்டது. இட் இஸ் இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு 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 நிலை இயற்கையாக உருவாகிவிட்டது. இப்பொழுது நாம் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த போர் அமெரிக்காவுக்கு ஒருவேளை ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினால் அமெரிக்கா இனி நேரடியாக வரும் காலத்தில் மத்திய கிழக்கில் தலையிடாது. ஏனென்றால் இதற்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு பட்டப்பாடு போடும். இதற்கு பின்பு அமெரிக்காவுக்கு பாடம் படிக்க வேண்டும் ஒன்று இல்லை. ஆனால் இஸ்ரேலை அவர்கள் கைவிடப் போவதில்லை. காரணம், இஸ்ரேலுடைய ஆட்கள் தான் அங்கே பெரிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள். வருங்காலத்தில் டெமோக்ராட்ஸினுடைய ஆட்சி வந்தால் அது நிலைமை மாறலாம், களச்சூழலும் மாறும். அவர்கள் இதுவரை மத்திய கிழக்கில் இஸ்ரேலை தான் நம்பியிருந்தார்கள். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அவர்களுடைய முழுக்க சப்ளை, அவர்களுடைய மானிய பணம் எல்லாமே. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன நாடு, இஸ்ரேலிருந்து இன்றைக்கி மக்கள் நிறைய வெளியேறிட்டார்கள். இஸ்ரேலுடைய அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து நிறைய பேர் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலிகள். சுற்றி இருக்கக்கூடியது ஃபுல்லாமே அவருடைய எதிரிகள். நீங்கள் பாருங்கள், ஈரானை எடுத்துக்கொள்ளுங்கள், முழுக்க எதிரிகள் தான். அதற்கு பிறகு ஈராக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே சியாட்டி ஹிஸ்புல்லாவும் ஹத்தாபி ஹிஸ்புல்லாவும் இருக்கிறார். சிரியாவில் ஏராளமான குழுக்கள் இருக்கிறார்கள். ஏமனில் ஹவுதிகள் இருக்கிறார்கள், ஜிஹாதிகள் இருக்கிறார்கள், முஜாஹித் இருக்கிறார். இவர்களோடு ஒரு நாடு எவ்வளவு காலம் போரிட முடியும்? இப்பொழுது போரிட்டார்கள். இன்னும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தொடர்ந்து போரிடுவதற்கு கஷ்டம். இல்லை சார், நெதன்யாகுவே போரிடுவதற்கு எதிராக தான் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து போராட்டங்கள் இந்த மாதிரி அந்த சிவில் சமூகம் நம்புகிறது. இப்போ எந்த சிவில் சமூகமும் காலை முழித்தால் வேலைக்கு போவார்கள். நெதன்யாகுவுக்கு ஒரு தனி இலக்கு, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கோம், நம்ம பலமுறை விவாதிச்சிட்டோம். இப்பொழுது அவர்கள் இந்த பஃபர் ஜோனை பிடித்து வைத்திருந்தால் அது நிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்று தான் வருகிறார்கள். இன்றைக்கி லெபனானில் அவர்களுடைய தாக்குதல் கொடூரமாக இருக்கிறது. ஸ்ட்ரைக்கிங், அதாவது எஃப் சீரியஸ் வைத்து அவர்கள் பயங்கரமாக தாக்குகிறார்கள். அதற்கு பதிலாக எப்போதும் இல்லாத வலிமையோடு இதை ஹிஸ்புல்லா எதிர்கொள்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லாவை அழித்தே விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏன்னால் ஹிஸ்புல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் நம்பர் 1 அவர்கள் தான். ஏன்னு சொன்னால் பெரிய குரூப்ஸ், எலைட் ஃபோர்ஸ் அவர்கிட்ட ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்டாலும் ஹசன் நஸ்ருல்லா தான் ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன். அவர் இப்பொழுது மௌனித்து போய்விட்டார். இப்பொழுது இருப்பவர் பேர், எனக்கு அவர் வயதானவர், அவரும் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஹிஸ்புல்லாவும் கடுமையாக போரிட்டிருக்கிறார்கள். ஆக மத்திய கிழக்கு மண்டலத்தில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டினால் இவ்வளவு சீரழிவுகள் வந்திருக்கிறது. இஸ்ரேல் எப்போதும் தன்னை இழக்க தயாராக இல்லை, தனக்கு கிடைத்ததே போதும் என்று அவர்கள் நம்ப தயாராக இல்லை. அவர்கள் ஃபுல்லாக பைபிளை நம்புகிறார்கள். பைபிளில் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து, இப்போ பிரச்சனை அதான். இது உலக ரீதியாக சமாதானம், தார்மீகம் அதெல்லாம் இல்லை. பைபிளில் எங்களுக்கு இது ப்ராமிஸ்டு லேண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் இருந்தது எங்கே? நாங்கள் ஈஜிப்டில் அடிமையாக இருந்தோம். இது எங்களுக்கு கானான் தேசம். கடவுள் எங்களுக்கு, மோசைக்கு எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நீங்கள் இங்கே செல்லுங்கள் என்று சொல்லிட்டார்கள். நாங்கள் இதை எப்படி விட முடியும்? அதனால் பஃபர் சோன் ஆரம்பித்து பலஸ்தீன், அது மேலே பஃபர் சோன் ஆரம்பித்து சிரியாவுக்குள்ளே இருக்காங்க, அதுபோல் பஃபர் சோன் ஆரம்பித்து லெபனானுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இதை அவர்கள் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை முடிந்த பிறகு அதுவும் பிரச்சனைகள் தீர்வு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே சார், இந்த மத்திய கிழக்கு போர் பற்றியும் ட்ரம்புடைய நடவடிக்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம வந்து விவாதிச்சிருக்கோம் சார். ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். குவைத்தில் ஒரு தாக்குதல் நடத்தினார்கள். ஓகே, அந்த குவைத்தில் அது முக்கியமான விஷயம் சொல்லி முடிச்சிடும். குவைத்தில் 8 பாலிஸ்டிக்ஸ் மிசைல் மூலமாகவும் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாகவும் அமெரிக்காவுடைய தளங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது.
அது அமெரிக்காவுக்கு பெரிய விஷயம். இந்த பந்தர் அப்பாஸில் தாக்கின பிறகு அது அமெரிக்கா இன்னும் தாக்குதல், ரெண்டாவது மறுபடியும் இன்றைக்கி அமெரிக்கா தாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் வந்து 423 பேர் இதுவரை காலியாகி இருப்பதாக பெண்டகன் தெரிவிக்கிறது, அல்லது காயம் பெற்றிருப்பதாக. ஆனால் ஒரு செய்தி வருகிறது, அமெரிக்கர்கள் ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காயம் பெற்றிருக்கிறார்கள். இப்போ குவைத்தில் சலீமுல் சலாம் அப்படிங்கிற ஒரு தளம், இன்னும் குவைத்தினுடைய நேவி பேஸ், இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய வலிமையான மிக முக்கியம். நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியும். குவைத்தில் எடுக்கக்கூடிய அதிக பெட்ரோலுக்கு லாபம் பார்த்து கொண்டே இருக்கிறது அமெரிக்கா. ஆனாலும் இனி அமெரிக்கா எப்படி நடக்கப் போகிறது, வருங்காலத்தின் நிலைமைகள் மாறுமா என்பது நாம் சொல்ல முடியாது. ஒரு தசாப்தத்தில் மாறலாம். ஒன்று மட்டும் தெரிகிறது, அமெரிக்காவின் கை முழுமையாக முடங்கியிருக்கிறது. இந்த போரில் அவர்கள் தாக்குதல் நடத்தலாம். இப்பொழுது ஈரான் கூட இன்று காலை வந்த ஒரு அடுத்த செய்தியில் சுயாதீனமாக அவர்கள் புதியதாக, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அல்லலா சலாம் உள்பட தகுதிகள் போட்டிருந்தாலும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்காவுடைய இந்த தளங்களை அவர்கள் குவைத்தில் தாக்கியிருப்பது மிகப்பெரிய பின்னடைவு என்றும் ஒரு செய்திகள் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓமன் வந்து இந்த பைசாவை பிரிச்சுக்கிறதுல ஈரானோடு நெருக்கமாக இருக்கும்போது அமெரிக்கா சொல்லிட்டான், உன்னை நான் காலி செய்வேன். இதெல்லாம் இன்றைக்கு வந்த செய்திகள். இப்போ ஓமன் வந்து பார்த்தார்கள், கிடைக்கிற லாபத்தில் 20 கோடி ஒரு கப்பலுக்கு கண்டாலும் ஓமனுக்கு 5 கோடி கிடைத்தாலும் பெரிய அமௌண்ட் தரேன். அமெரிக்கா அதில் தெளிவாக இருக்கிறது. இது பொது பாதை ஹெர்மூஸை பொறுத்தவரை. அதற்கு ஈரான் என்ன சொல்கிறது, பொதுப்பாதைக்கு நாங்கள் வசூலிக்கவில்லை, இது எங்களுடைய பாதை, ஆனால் நாங்கள் அந்த கப்பல்களை பாதுகாப்பதற்கு ஒரு சார்ஜ் கேட்குறோம் அப்படின்னு ஈரான் வந்து இது மாதிரி அமெரிக்கா பல இடங்களில் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கிடையில் நேற்று முன்தினம் நடந்த ஒரு நெகோசியேஷனில் சீனா கடுமையாக அமெரிக்காவை போரை நிறுத்த சொல்லி பேசுகிறேன். ஏன்னா சீனாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. ரஷ்யா வந்து ஆயுதங்களே கஸ்பியன் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரான் வந்து முஜிதபாவுடைய செயல்களும் மொசாவியுடைய ஆக்டிவிட்டீஸும் ஐஆர்ஜிசியுடைய நடவடிக்கைகளும் அது ஓயாது. ஏன்னா அவர்கள் இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை. அமெரிக்கா கண்டிப்பாக போரை நிறுத்தித்தான் வேக வேண்டும். நீங்கள் இந்த போரிலே முதலில் சொன்னதே மாதிரி ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொன்ன கருத்து ஒரு முக்கியம். இப்போது இன்னொரு செய்தியோடு முடித்து கொள்ளலாம். ஈரான் புதிதாக அரஸ்-இ கமன்கீர் என்கின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் பேர் அரஸ்-இ கமன்கீர். இது வந்து முழுக்க ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. இது வந்து ஒரு கருப்பு பூச்சி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி நமக்கு டீட்டெயில் அடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஈரான் நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமாக அவர்கள் தொழில்நுட்பத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த டிராஃப்ட் அநேகமாக முடிவுக்கு வரும் என்று தான் தெரிகிறது. அது நம்ம வந்த பிறகு தான் அதை பேசணும். ஓகே சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.